கொடுத்திருக்க தராசுரனை அழிப்பதற்காக சிவனை வழிபட வேண்டி பிரம்மா கிட்ட கடவுளர்கள்லாம் கேட்டிருக்காங்க. இந்திரன் போன்ற கடவுள்கள். பிரம்மா வழி சொல்கிறாரு. அதன்படி தரகாசுரன் கண்ணில் படாமல் வர்றதுக்காக தங்களை எறும்புகளாக்கி கொண்டு கடவுளர் இங்கே வந்திருக்கிறாங்க. லிங்கத்தின் மேலே எண்ணெய் இருந்ததால் அவர் ஏற முடியலன்றதால அவர் சிவன் தன்னை ஆன்டிஹில், அதாவது ஒரு புத்து மாதிரி, மண் புத்து மாதிரி செஞ்சுக்கிட்டாரு. அதை வச்சு அதுங்கெல்லாம் மேலே ஏறி வந்தது. அப்புறம் அது ஏறும்போது சிவன் அவங்களை ஏறுறதுக்கு வசதி மாதிரி தலையை சாய்ச்சாருன்றது. தலையை சாய்ச்சின்னு என்ன, எறும்பு என்ன அவ்வளோ உயரமாக இருக்குது பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு? இல்லை, என்ன கதை இதெல்லாம் ஆச்சுங்களா? தலையை சாய்ச்சிட்டாரான், அதனால் லிங்கத்தினுடைய சிலை சாஞ்சிருக்கான். இந்த மாதிரி இழவு கதையெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் என்னுடைய ஆய்வுகளின்படி இரும்பை முதலாக உருக்கி தயாரித்தவர் சிவன் ஆச்சுங்களா? அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ருக்குவேதம் என்பது உருக்கு வேதம். அதனால் சிவன் தான் முதலாக இரும்பை உருக்கியவர் ஆச்சுங்களா? இரும்பு கருப்பாக இருக்கிற பொருள் ஆச்சுங்களா? கொட்டெரும்பு அப்படின்ற கட்டெரும்பும் கருப்பாக தான் இருக்கும். அப்போ இரும்புலேருந்து தான் எறும்புக்கு பேர் வந்திருக்கு. அதுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் செவ்வெரும்புன்னு தானே சொல்கிறீங்க. அப்போ செவ்வுன்ற ஒரு அடைமொழி நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ எறும்புன்னா என்ன அர்த்தம்? எறும்புன்றதே கருப்பாக இருக்கிறது தான் எறும்பு ஆச்சுங்களா? சிவப்பாக இருக்கிற எறும்பு நீங்கள் செவ்வெரும்புன்னு தான் சொல்கிறீங்க. அப்போ எறும்புன்றதுக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, கருப்பாக இருக்கிற எறும்புலேருந்து தான் எறும்புக்கு பேர் வந்திருக்கு. அது இரும்பு போல் இருக்கிறதால தான் இப்படி வந்திருக்கு. இன்னொன்று, இந்த கோயிலை என்ன பண்ணுறாங்கன்னா, புத்து தான் அதனுடைய மூல ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு வடிவம்ன்றாங்க. அங்கே மண் புத்து இருக்குதுன்றாங்க. அப்போ இப்போ மண்ணிலிருந்து தான் நாம் இரும்பு எடுத்து உருவாக்குறோம் இல்லையா? மண்ணு தானே, மண்ணிலேருந்து தான் எடுக்கிறோம். தாது பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு ஆலையில் போட்டு அதை இரும்பாக உருக்குறாங்க. அப்போ அதன் மூலமாகவும் இங்கே மூல ஈஸ்வரர் மண் வடிவில் இருக்கிறாருன்றதுமே இது இரும்பு எதை குறிச்சது தான் அப்படின்னு இருக்கிறது தான். இந்த இரும்புக்கும் எறும்புக்கும் உள்ள தொடர்பை வச்சுக்கிட்டு இதை திரு இரும்பூர் அப்படின்றத திரு எறும்பூர்னு மாற்றிட்டாங்க ஆச்சா? இதில் கோர் ஐடியா என்னென்னா, இரும்பு கருப்பாக இருக்கும், கொட்டெரும்புன்ற எறும்பு கருப்பாக இருக்கும். அப்போ எறும்புக்கு இரும்புலேருந்து தான் எறும்புன்ற பெயர் வந்திருக்கு ஆச்சுங்களா? அப்புறம் மண்ணிலிருந்து தான் இரும்பு எடுக்கிறோம். தாது பொருள் எடுத்து அதனோட கரியை சேர்த்து நம்ம உலையில் காய்ச்சும் போது அதில் இருக்கிற அந்த தாது பொருள் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இரும்பு மட்டும் ஸ்லாகாக பிரிஞ்சு வந்துடுது ஆச்சுங்களா? அப்போ மண்ணிலேருந்து எடுக்கிறதால தான் மூலஸ்தானத்துலேயும் அந்த புத்து மண்ணை வச்சுருக்குறாங்க. இது ஒரு சிம்பாலிசம் தான். இரும்பு உருக்காலையை குறிக்கிற ஒரு சிம்பாலிசம் தான் அது. திரு இரும்பூர் என்பது தான் திருவெரும்பூர். அப்படி தேல் கொட்டுற மாதிரி கொட்டும். ரொம்ப அது இது கட்டெரும்புன்னு சொல்கிற கொட்டெரும்பு கடிச்சுன்னா வலி ரொம்ப இருக்கும், தடிச்சு போயிடும். அது ரொம்ப கொட்டும், வலி பொறுக்க முடியாது, அது கொட்டும். அந்த எறும்பு அது கொட்டெரும்பு தான். கொட்டெரும்பு தான் நாலாவட்டத்தில் கட்டெரும்புன்னு மாறி போச்சு. அந்த லிங்கம் சாஞ்சிருக்கும். இந்த மாதிரி பல இடங்களில் சாஞ்சிருக்கு. ஒன்றுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இங்கே சாஞ்சிருக்கு. ஏன்னா எறும்பு ஏறதுக்கு வசதியாக இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் எதுக்காக அந்த லிங்கத்தை சாய்ச்சாங்கன்னா, அதுக்கு பேர் நொண்டிலிங்கம்னு பேர். நொண்டிலிங்கம் யாரை குறிக்கும்? நீ குறிக்கும். சகுனி தான் உருக்காலை நீ வச்சுக்க, உன் பேக்கரி நான் வச்சுக்கிறேன்னு இரும்பு உருக்காலையை தன்மையப்படுத்தி கொண்டவன். ஆக திருவெரும்பூர் என்பது எறும்பை குறிக்கிற ஊரல்ல, திரு இரும்பூர். இரும்புலேருந்து தான் எறும்புக்கு பேர் வந்ததுன்றதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கதையை அவங்க கட்டிட்டாங்க. அது சகுனிக்கான கோயில் தான். ஆக அது மண் புத்துன்றதுக்கு காரணம், மண்ணிலிருந்து தான் இரும்பு எடுத்தாங்கன்றது காரணம். பெண் தெய்வம் நாயகி என்பது நறுங்குழல் நாயகி. காந்தாரியாக இருக்குமான்னு பார்த்தேன். காந்தாரிக்கு நறுங்குழல் நாயகி பொருந்தலை. அப்புறம் வேறு என்னவாக இருக்குன்னு பார்க்கும்போது அது நறுங்குழல்னா கிருஷ்ணர் தான் குறிக்கும். கிருஷ்ணரையும் சகுனி மறந்ததில்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு விதமான எதிரி சார்ந்த ஒரு பிணைப்பு இருந்துக்கிட்டு இருந்ததால் பிராமணன் கிருஷ்ணனை பெண்பாலாக்கி நறுங்குழல் நாயகின்னு வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னா, மூலவரில் அந்த தெய்வத்துக்கு பக்கத்திலேயே கணபதி வடித்திருக்கிறார். கணபதி என்பது கிருஷ்ணனை குறிக்கின்ற வழி. கிருஷ்ணனையும் அல்லது விஷ்ணுவை குறிக்கிற, இங்கே கிருஷ்ணனை குறிக்குது. அப்போ
இந்த பெண்பால் உருவம் கிருஷ்ணன்தான் என்பதை குறிப்பதற்காகத்தான் பக்கத்திலேயே விநாயகருக்கு புடைப்பு சிற்பத்தை உருவாக்கி இருக்கிறான்.